அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025. பல சாதனைகளை செஞ்ச சாதனையாளர்களை கொண்டாடி அழகு பார்க்கிற மேடை தான் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் மேடை. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். கோ ஸ்பான்சர்ட் பை ப்ராமினன்ஸ், யூபிவிசி விண்டோ சிஸ்டம்ஸ், கோ பவர்ட் பை ஜி ஸ்கொயர், யோர் ஹோம், யோர் ட்ரீம், யோர் சாய்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் விஐடி சென்னை, a place to learn, a chance to grow. Food partner Geetham Veg Restaurant, relish the ragas of real taste. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ். 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம். சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட், தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். ஆட்டோமொபைல் பார்ட்னர் த ஆல் நியூ கியா செல்டோஸ். ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனரிஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். திங்க் அவுட்டோர், திங்க் நெக்ஸ்ட். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஸ்கை ராம்ஸ், க்ரோ பியாண்ட் ஸ்கை. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. முதலாவதா இந்த விருதினை வழங்குவதற்காக தமிழக அரசின் நிதித்துறை முதன்மை செயலாளர் திருமிகு உதயச்சந்திரன் IAS அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஐயாவோட சேர்ந்து இந்த விருதினை வழங்குவதற்காக ப்ராமினன்ஸ் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் உடைய மேனேஜ்மெண்ட் அசோசியேட் ஆஃப் ப்ராமினன்ஸ் மிஸ்ஸஸ் இந்துகுமாரி இனியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதாளர் யார் அப்படிங்கிறத எல்இடியில் பார்க்கலாம். ஓர் அரசு அதிகாரி மனம் வைத்தார் மக்களின் வாழ்க்கையே மாறும் என்பதற்கு நல்லுதாரணம் இவர். பட்டாசு தொழிலாளியின் குழந்தை IITக்குள் நுழையவும், லாரி ஓட்டுநரின் பிள்ளைகள் NITக்கு போகவும் வழிகாட்டியது. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று மத்திய அரசிடம் 3 கோடி ரூபாய் பரிசு வாங்கியதெல்லாம் இவரின் நல்லாளுமைக்கு சான்று. அதிகாரத்தையே அன்பின் அடையாளமாக மாற்றிய இந்த இளம் ஆட்சிப்பணி அதிகாரியை நம்பிக்கை இளைஞராக தேர்வு செய்வதில் பேருவகை கொள்கிறது ஆனந்த விகடன். ரெண்டு பேருக்குமே ப்ராமினன்ஸின் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு. ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நூற்றாண்டு காணும் விகடன் குழுமத்தின் மூலமாக வழங்கப்படக்கூடிய இந்த விருதிற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அரசு அலுவலராக ஆகுவதற்கு முன்பாக இந்த நிர்வாக அமைப்பில் எதெல்லாம் நமக்கு சரியாக இன்னும் சிறப்பாக கிடைத்தா நன்றாக இருக்கும், நம்ம எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு சேவையை பெறக்கூடிய நிலையில் இன்னும் வேகமாக, அலைக்கழிப்பு இல்லாமல், சாக்குப்போக்கு சொல்லாமல் விரைவாக கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு குழுவாக முயற்சி செய்தபோது அந்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைத்தது. அது ஒரு கவர்மெண்ட் சர்வீசஸை கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு விளிம்பு நிலை மனிதர்களுக்கு என்ன அந்த அதிகாரத்தினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் முயற்சி செய்கின்ற போது நிறைய நல்ல விளைவுகள் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. என்னுடைய நண்பர் ஜெய்சீலன் அவர் விருதுநகரில் செய்த பல சாதனைகள், குறிப்பாக கல்வித்துறையில் மலரும் புன்னகை அப்படின்னு அநேகமாக அவருடைய டென்யூருக்கு ஒரு சின்ன டேக்லைன் வைக்கணும்னா மலரும் புன்னகைன்னு வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இதில். ஸோ அந்த வகையில் மற்ற மாவட்ட ஆட்சியர்களும் பார்த்து அதை பின்பற்றக்கூடிய, சில நேரம் பொறாமைப்படத்தக்க அளவில் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விருது அங்கீகாரம் மட்டுமல்ல, ஜெய்சீலன் அவர்கள் அவர் ஓய்வு பெறும் வரை மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் விகடன் வழங்கியிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்கள் மூலமாக நிறைய பயன்களை பெற்ற ஒரு சிலர் இங்கே வரப்போகிறாங்க. தருணமா இருந்தது. இந்த தருணத்திலேயே ஒரு சின்ன LED போட்டோ பார்க்கணும்னு நினைக்கிறோம் சார். LED ப்ளீஸ். திருநங்கைகளுக்கு பட்டா வாங்கி கொடுத்து குடியிருப்பு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க பணிகளுக்கு ஒரு சாட்சியா அந்த குடியிருப்புக்கு உங்க பேரே வச்சிருக்காங்க.
அன்பு ஆட்சியர் விபி ஜெயசீலன் நகர்னு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார் பார்க்கும்போது. இந்த கரவொலியெல்லாம் பத்தாது, இன்னும் பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் சார். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை நீதி அரசரோடு இணைந்து வழங்குவதற்காக சௌபாகியாவின் சார்பாக மிஸ்டர் வரதராஜன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சௌபாகியா என்டர்பிரைசஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதாளர் யார் அப்படிங்கிறத எல்இடியில் பார்க்கலாம். காலையில வெள்ளச்சேலை கட்டிக்கிட்டு வா என்று சொல்லி வைத்து தன் கணவனை கொன்ற காவல் கருப்பாடுகளை கைதியாக வெள்ளுடை தரிக்க வைப்பேன் என்று சபதம் செய்து நிகழ்த்தி காட்டிய வைராக்கிய மனுஷி கிருஷ்ணம்மாள். உப்பள தொழிலாளியான வின்சென்ட்டை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்றவர்கள் கொடுமையாக சிதைக்கப்பட்ட வெற்றுடலாக அள்ளித் தந்தார்கள். நீதி கிடைக்காமல் உடலை வாங்க மாட்டேன் என்று அன்று தொடங்கிய போராட்டம் குற்றவாளிகள் சிறைக்குச் செல்லும் நாள் வரை நிற்கவே இல்லை. உதவி ஆய்வாளர்கள் தொடங்கி கடைநிலை காவலர்கள் வரை 11 பேரை கூண்டிலேற்றிய நீதிமன்றம் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை தந்து தர்மம் காத்தது. இந்த போராளியை நம்பிக்கை மனுஷியாக தேர்வு செய்வதில் பெருமிதப்படுகிறது ஆனந்த விகடன். இரும்பு மனுஷி திருமிகு கிருஷ்ணம்மாள் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மனுஷிக்கு அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் எழுந்து நின்று கரவோசை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீதி ஒருபோதும் சாகாது நிரூபிச்ச இரும்பு மனுஷி அவங்க. சௌபாகியாவின் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹாம்பர் கிருஷ்ணம்மாள் வின்சென்ட் அவர்களுக்கு. இந்த நெகிழ்வான ஒரு தருணத்தை இன்னும் நெகிழ்ச்சியா மாத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. மறைந்த வின்சென்ட் அவர்களோட அம்மா இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். சத்தியவானின் உயிரை மீட்பதற்காக சாவித்ரி பெரிய போராட்டத்தை நடத்தியதாக கதையில் கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சாவித்திரியை இப்போது கண்கூடாக பார்க்கிறோம். 25 வருட காலம் போராடி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். அவருடன் பயணித்த பலருடைய உதவியால் தான் இது சாத்தியமாகியிருக்கிறது. இந்த 25 வருட நீண்ட நெடும் சட்ட போராட்டத்திற்கு அம்மாவோட உறுதுணையா நின்ற வழக்கறிஞர் சுப்பு முத்துராமலிங்கம் அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளா அவங்க பண்ண அத்தனை போராட்டத்திற்கும் பின்னாடி நின்று அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மா மனிதர் அவர்தான். இந்த வழக்குல நஷ்டஈடு கேட்டு அவங்க முத வழக்கு போடும்போது உயர்நீதிமன்றம் 7.5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும், அதை தவறிழைத்த அந்த காவல்துறையினரோட சம்பளத்திலிருந்து வசூல் பண்ணணும்னு முதல் உத்தரவு உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றமும் கிருஷ்ணம்மாளோட கூற்றில் உண்மை இருக்கிறது என்று அங்கீகரித்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அந்த அதிகாரத்தை நோக்கி உண்மையை பேசணும், யாருக்கும் வளைந்து விடக்கூடாது என்கிற எளிய மனுஷியோட குணாதிசயம்தான் இந்த வெற்றிக்கான அடிப்படையான. நன்றி சார், உங்க சேவை இன்னும் தொடரணும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. திரைக்கலைஞர் திருமிகு கருணாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். VIT சென்னையிலிருந்து டாக்டர் GV செல்வம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் VIT, அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உலகின் எல்லா உயிர்களையும் நேசமான ஒரு சங்கிலி தொடர்பு இழையாக இணைக்கிறது. அந்த தொடர்பு அருந்து விடாமல் என்றென்றும் காத்து நிற்கிற மனிதர்கள் சிலர். அப்படி ஒருவர்
ராமநாதபுரத்தின் அமீர் அம்சா கடந்த 28 ஆண்டுகளில் துளியும் சோர்வில்லாமல் 10,000க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் உடல்களை பெற்று அவரவர் மத வழக்கப்படி நல்லடக்கம் செய்துள்ளார். இந்த மாமனிதர் சாலைகளில் திசையற்று சுற்றித் திரியும் மனநலம் குன்றியவர்களையும் மீட்டு காப்பகங்களில் சேர்க்கிறார். தானுண்டு தன் குடும்பம் உண்டு என மனிதர்கள் சுருங்கிவிட்ட உலகில் ஓர் அபூர்வமாக இருக்கும் அமீர் அம்சாவுக்கு நம்பிக்கை விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். மனைவி அமிலா அமீர் அம்சா அவர்கள் இருக்காங்க. பிள்ளைகள் 100 அஸ்ரின், 100 ஆசியா, 100 ஹாயரா. ஒரு நாள் அந்த மார்ச்சோரி வளாகத்துக்கு போனேன். அந்த குப்பை வண்டியில் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை வந்து குப்பை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய்க்கிருந்தாங்க. அப்போ நான் போய் கூப்பிட்டு கேட்குறேன், என்ன ஒரே ஒரு மனிதரை வந்து இப்படி வந்து ஏற்றிட்டு போறீங்கள, ஒரு வண்டி எண்ணி வச்சு பண்ணலாமேன்னு கேட்குறேன். அப்போ அவர் சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு மனசில் அதை கையில் எடுத்தேன். எனக்கு வந்து மனசு நிறைவாக தான் இருக்குது. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 7 ஊருக்கு 2 நெடுக்கு 4 பேர் வாகனம் பாட கட்டும்போது 7 குறுக்க கம்பு போடுவாங்க, 2 நெடிக்க 2 கம்பு போடுவாங்க. பட்டி தூக்குனவுடனே 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. இவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கை. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அப்பா டக்கராக இருந்தாலும் சரி. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாம் சரியாயிடும். சிறப்பு சார், நன்றி சார். திரைக்கலைஞர் மற்றும் அரசியல் பிரமுகர் திருமிகு கௌதமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை இணைந்து வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸ் சார்பாக மிஸ்டர் ஜாக்சன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரியும் அலமேலு குடியரசுத் தலைவரிடம் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த கௌரவம் எது? பிரசவ அறைகளை மேம்படுத்தியது, தேசிய சுகாதார இயக்கத்தின் லக்ஷயா அங்கீகாரம் பெற்றது, மத்திய அரசின் காயகல்ப விருதை வென்றது என எல்லா முன்னேற்றங்களிலும் அலமேலுவின் பங்கு அதிகம். இந்த தமிழகத்து கைவிளக்கேந்திய காரிகையை நம்பிக்கை இளைஞராக கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். சத்யா வழங்கும் ஒரு அன்பு பரிசும் விகடனுடைய 2வது மேடை. எனக்கு முதல் மேடை வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் சார் கையால் சாதனை பெண்கள் விருது வாங்கினது. இன்றைக்கி சார் முன்னாடி இங்கே 2வது அவார்டு ஆனந்த விகடன்லேருந்து வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேவதைன்னு சொன்னோம். ஸோ இந்த உடையிலேயே போகலாம் இந்த விருது நிகழ்ச்சிக்கு அப்படின்ற முடிவு எப்படி எடுத்தீங்க? இல்லை, எனக்கு என்னோட யூனிஃபார்மில் வாங்குறது தான் பிடிக்கும் சார். அண்ட் உங்களோட ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க மேம் உங்களுக்கு? இங்கே வந்திருக்காங்களா? ஆமாம், வந்திருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, என்னோட குழந்தை வந்திருக்கா. தேசத்துடைய சேவையில் ஈடுபட்ட, மக்களுடைய சேவையில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தருமே வந்து நான் எப்போவுமே கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு என் மனசார நான் நன்றி சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோஸில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்க. உங்களுடைய இந்த சேவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்த விருது
ஒரு ஆக்கப்பூர்வமான விருது. அதை வழங்குவதற்காக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு SS சிவசங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை இவருடன் இணைந்து வழங்குவதற்காக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெடின் சார்பாக மிஸ்டர் உமாபதி, டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத ஏவியில பார்க்கலாம். காவிரி கரையிலிருந்து புறப்பட்டு வந்து தொழில் முனைவோரான 5 முதல் தலைமுறை பட்டதாரிகளால் உருவானது இந்த இயக்கம். கடந்த 14 ஆண்டுகளில் 1159 மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஒளி தந்திருக்கிறது. நல்ல மதிப்பெண் எடுத்தும் கல்லூரிக்குள் கால் வைக்க முடியாமல் தவிக்கும் எளிய குடும்பத்து பிள்ளைகளுக்கு உயர்கல்வி தந்து அவர்களுக்கு வேலை பெற்று தரும் வரைக்கும் உற்ற உறவாக இருந்து வழி நடத்துகிறது. இந்த அக்கறை இதயங்களை நம்பிக்கை மனிதர்களாக தேர்வு செய்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் குழுவினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிட் ஃபண்ட் லிமிடெட் வழங்கும் ஒரு அன்பு பரிசு ஆனந்தம் ஃபவுண்டேஷனுக்காக. வணக்கம். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனில் +2 வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கு மேலே படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, இல்லை தனியார் பள்ளியில் படிச்சிருந்தாலும் நம்ம அப்பா அம்மா இல்லை படிக்க முடியலன்ற குழந்தைங்களை சிஸ்டமேட்டிக் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறோம். அவங்களுக்கான கம்ப்ளீட் ஹையர் எஜுகேஷனை நம்ம ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் பார்த்துக்குது. அட்மிஷன் ஃபீஸில் ஆரம்பித்து ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எக்ஸாம், கோ கரிக்குலர் பிளேஸ்மெண்ட்டுன்னு முதல் மாதம் சம்பளம் வாங்குற வரைக்குமான முழு கல்வி உதவித்தொகையும் நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் மூலிமா பண்ணுறோம். கல்விதான் எல்லாவற்றுக்குமான வழி. நான் என்னுடைய தொகுதியில் இது போன்ற பணிகளை நான் ஒரு 25 வருஷமாக எப்பொழுது அரசியலுக்கு வந்தனோ அப்போலேருந்து படிக்கிற மாணவர்களுக்கு உதவுவதை நேரடியாக செய்கிறதுனால அவங்க செய்கிறதோட அந்த ஆழத்தை நான் முழுமையாக உணர்ந்து அவங்கள முழுமையாக பாராட்ட விரும்புகிறேன். எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும். அதை ஒரு இயக்கமாக இவங்க பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனந்தமுடைய அலுமினியில் முக்கியமான லீடரில் ஒருத்தர் தம்பி குணாநிதி வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் நாங்களும் ஒருத்தரை கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். எடிட்டோரியம் நிறுவனத்தின் ஃபவுண்டர் திரு நிஷாந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நிஷாந்தன், நீங்க மட்டும் வந்தா பத்தாது, உங்க அம்மா கண்டிப்பா மேலே ஏறணும்னு ஆசைப்படுறோம். அம்மா எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. அந்த அம்மா ஏன் முக்கியம் இங்க ஏறுறதுன்றது அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு தூய்மை பணியாளருடைய மகன் இன்று எடிட்டோரியம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஃபவுண்டரா மாறி இருக்கிறார் அப்படின்னா அதற்கு பெரிய காரணம் கல்வி. அந்த கல்வியை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆனந்தம் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நான் இப்போ கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் ஒரு கிராமம். ஓரளவுக்கு தான் என் பிள்ளைய படிக்க வைக்க முடிஞ்சுதுங்க. அதுக்கு அடுத்தது காலேஜ் எப்படி படிக்க வைக்க முடியும், நான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், அழுதேன். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொன்னாங்க. என்னால் முடியும், சரிங்க, ரொம்ப நன்றிங்க நன்றிங்க, நான் அழுதேன். நீங்கள் அழுவாதீங்கம்மா, நீங்கள் வந்துட்டீங்களே, நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் அது மாதிரி இது வரைக்குமே என் பிள்ளைய நல்லா இருக்காங்க. அவங்க ஆனந்தம் சொல்கிறாங்க பாருங்கள், இது வரைக்கும் ஆனந்தமாக தாங்க இருக்கிறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு எனக்கு ஒரு செம மொமெண்ட்டு. ஆனந்தமாக நான் 100% இருந்ததே அன்றைக்கி தான். ஸ்டேஜில் ஏறி கிராஜுவேஷன் வாங்கி கோட்டை போட்டு அந்த கிராஜுவேஷன் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அதை விட எங்கள் அம்மா கீழே இறங்கி அந்த கோட்டை எங்கள் அம்மாவுக்கு போட்டு விட்டு அந்த கிராஜுவேஷனை அவங்க கையில் கொடுத்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். எங்கள் அம்மா 8ஆம் கிளாஸ் ஃபெயில் மாதிரி தெரியல, யூஜி, பிஜி, பிஹெச்டி, டாக்டரேட் முடிச்சு சும்மா கெத்தா இருந்தாங்க அந்த போட்டோல. இந்த தருணத்துல உங்களுக்காக ஒரு அன்பு பரிசும் காத்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மதிப்பிற்குரிய சகாயம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
இந்த விருதினை இணைந்து வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சி சார்பாக மிஸ்டர் ஜாக்சன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த பூமியில் நின்று நிலைத்திருக்கும் மலைகளை சட்டவிரோதமாக உடைத்து இருந்த இடம் தெரியாமல் ஆக்குகிறார்கள் மஃபியாக்கள். இந்த அட்டூழியத்துக்கு எதிராக தொடர்ந்து தீரத்தோடு போராடி கடத்தல்காரர்களை அம்பலப்படுத்தினார் திருமயம் அருகிலுள்ள பெங்களூரைச் சேர்ந்த ஜகபர் அலி. என் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று அவரே வீடியோ வெளியிட்டும் அவரை காக்க எந்த கரமும் நீளவில்லை. எந்த சமரசத்துக்கும் பணியாத இந்த போராளியை கடந்த ஜனவரி 17ஆம் தேதி துள்ளத் துடிக்க வெட்டி கொன்றார்கள் கல்குவாரி மாஃபியாக்கள். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது பிரச்சனைகளுக்காகவும் இயற்கையை சூறையாடிய தீய சக்திகளுக்கு எதிராகவும் போராடி அதற்கு விலையாக தன் இன்னுயிரையே அளித்தார் ஜகபர் அலி. அவரின் நினைவை போற்றி நம்பிக்கை விருதளித்து நீதி வேண்டி நிற்கும் ஜகபர் அலியின் குடும்பத்தாரை கரம் பற்றிக் கொள்கிறது ஆனந்த விகடன். கரவொலி கண்டிப்பா இந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு தேவை. அவங்க கணவரை அவங்க இழந்து இங்க நிக்கிறாங்க. சத்யா வழங்கும் ஒரு அன்பு பரிசும். Thank you so much ஜாக்சன் சார். நீங்க பார்க்குற குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் அல்ல. அவங்க கணவர் மக்களுக்காக, மலைகளுக்காக, மண்ணுக்காக தன் உயிரையே கொடுத்த ஒரு மனிதரோட குடும்பம் தான் அவங்க. சின்ன சின்ன உதவிகள் மக்களுக்கு பண்ணுவார். அவரால் முடிஞ்சது பெருசாக கிடையாது. அதாவது ஒரு உதவித்தொகையாக இருக்கட்டும், அது தெரியாத மனிதர்கள், கொஞ்சம் படிக்க தெரியாத மனிதர்கள் வயசானவங்க அம்மா அவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபா ஊக்கத்தொகை வருதில்ல, அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா அவங்களுக்குலாம் உதவி பண்ணி வாங்கி கொடுப்பாரு. இந்த மலையடி சம்மந்தமாக குவாரி, ரோடு பிரச்சனை, அந்த கல் குவாரி, அதுக்கப்புறம் கிராவல் மண் திருட்டு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அது அவரால் இருக்க முடியல. இந்த சட்டவிரோதமாக நடக்கிறத அவரே முன்னாடி பார்க்குறதுனால இதை சரி பண்ணணும், இதெல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா வீடெல்லாம் உடஞ்சி விழுகுது. நான் கேட்டேன், இதுக்கு ஏன் நீங்கள் போகிறீங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, பெரிய மனிதர்கள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் போய் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறப்ப, இதை நமக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு இதுக்குள்ளே போய் தனி நபராக போராடினார். நேரடியாக பேசியிருக்கா, இதெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்கிடணும், எங்களுக்கு இதை வாபஸ் வாங்கலைன்னா நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நேரடியாக மிரட்டியிருக்காங்க. அது நம்மள்ட்ட சொல்ல பயப்படுவார். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்கம்மா? உங்கள் பேர்? இசத் முஃப்லிஹா. நீட் படிச்சுட்டு. நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. அண்ட் உங்களோட பேர்? இசத் ஜமீலா. என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. வணக்கம் தம்பி, உங்கள் பேர் என்ன? அப்துல் ராஃபி கரீம். என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஐயா அவர்கள் இந்த குடும்பத்துக்காக பங்களித்தது எவ்வளோ பெரிய பங்களிப்பு. தன் உயிர் தியாகம் மூலியமாக தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை காத்திருக்காரு. அவருடைய நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற இந்த குழந்தையினுடைய இப்போ படித்து முடித்தோடனே நீட்டு கோச்சிங்காக இருந்தாலும் சரி, நீட்டு முடித்ததுக்கப்புறம் அரசு கவுன்சிலிங் வழியாக எந்த சீட்டு எடுத்தாலும் படித்து முடிக்கிற 5.5 ஆண்டுகளுக்கும் முழு கல்வி செலவையும் ஆனந்தம் ஏற்கும். தேங்க்யூ சார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஆனந்தத்தினுடைய கரங்கள் இந்த ஆனந்த விகடன் மேடையில் இதுவரைக்கும் நீண்டு இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ சகாயம் சார், பொதுவாக இந்த மாதிரி கனிம வள திருட்டுக்கு எதிராக ஒருத்தங்க போராடும் போது மிரட்டல்கள் நிறைய வரும். ஆனால் அது கொலை வரைக்கும் போயிருக்கே சார். ஏன் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? உண்மையிலே ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது. ஒரு பொறுப்பற்ற ஒரு சமூகத்தில் ஒரு தனி மனிதன் போராடி தன் உயிரையே இழந்து, என்ன நிலைமைன்னா, இங்கே கள்ளச்சாராயம் குடித்து பலியாகிற மனுஷனுக்கு கூட ஆதரவு கரம் காட்டுகின்ற அதிகார வர்க்கம்
ஒரு 1000 கோடி இயற்கை வளங்களை காப்பதற்காக தன்னையே இழந்த ஒரு மனிதனுக்கு காட்டலை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையிலேயே மனிதன் அப்படிங்கிறவன் அநீதிக்கு எதிராக எவன் எழுந்து நிற்கிறானோ அவனைத்தான் நான் மனிதன்னு கருதுகிறேன். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன்னா அது ஜகபர் அலி தான். மனிதன் மட்டுமல்ல, மாமனிதன். உண்மையிலேயே சுதந்திர போராட்ட தியாகியை போல போற்றப்பட வேண்டிய தியாகி தான் ஜகபர் அலி. அதனால் எந்த அதிகார வர்க்கத்தை நாம் மலை போல நம்புகிறோமோ அந்த மலை போல நம்பியவர்கள் மலையையும் காப்பாற்றவில்லை, இந்த மாமனிதனையும் காப்பாற்றவில்லை. அதனால் அந்த வகையில் விகடனுடைய இந்த அங்கீகாரம், இந்த அடையாளப்படுத்துதல் உன்னதமானது. அதற்காக நான் விகடனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்கள் மகளோட படிப்புக்கும் இங்கே கரம் நீண்டு இருக்கு இந்த ஆனந்த விகடன் மேடையில் அப்படிங்கிறது எங்களுக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக அவங்க அப்பா பேரை காப்பாற்றுற அளவுக்கு சூப்பராக 3 பேர் வருவாங்க, கவலைப்படாதீங்க. அடுத்த விருது நம்பிக்கை இளைஞருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக இந்திய கிரிக்கெட் வீரர் திருமிகு விஜய் சங்கர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த விருதினை விஜய் சங்கர் அவர்களோடு இணைந்து வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சி சார்பாக மிஸ்டர் ஜாக்சன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். தமிழக கிரிக்கெட்டின் எதிர்கால நம்பிக்கை முகம் இசக்கிமுத்து. தமிழ்நாடு பிரீமியர் லீகில் திருப்பூர் அணிக்காக 8 போட்டிகளில் 14 விக்கெட்டுகளை வீழ்த்திய போது யார் இந்த தம்பி என எல்லோர் பார்வையும் இவரின் பக்கம் திரும்பியது. சையத் முஷ்டாக் அலி டிராபியில் தமிழ்நாடு அணியின் இவருக்கான இடத்தை உறுதி செய்தன. சௌராஷ்டிரா அணிக்கு எதிராக வீசிய முதல் பந்திலேயே விக்கெட்டை சாய்த்து அரங்கத்தை அதிர வைத்து ஆச்சரியப்படுத்தினார். இந்த நம்பிக்கை நாயகனை சென்று வென்று வா என ஆறத் தழுவி வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். தருணத்துல உங்களுக்காக சத்யா வழங்கும் ஒரு அன்பு பரிசும் காத்திருக்கு. இசக்கிமுத்து அவர்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, கிரவுண்டில் ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ பேர் முன்னாடியும் இந்த அவார்டு அதுவும் அண்ணன் கையில் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் வந்து 2 பேரும் ஒரே ஊர். கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கும் போது எல்லாரோட ட்ரீம் வந்து தமிழ்நாடு விளையாடணுன்றது தான். ஃபர்ஸ்ட் இந்தியா விளையாடணுன்னு இருந்தால் கூட தமிழ்நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கிரிக்கெட்டராக ரொம்ப ஸ்பெஷல் ஃபீல் அது. இந்த வருஷம் அவர் வந்து தமிழ்நாடு டெபியூ பண்ணாருன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இசக்கிமுத்துவோட அம்மா பொண்ணு தாயி, அப்பா ஐயா குட்டி இருவரையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். இன்னொரு ஸ்பெஷல் மொமெண்ட் நடக்க போகுது. இந்தியா டீமோட ஜெர்சி மைக்கில் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. பரவாயில்ல, பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கிரிக்கெட்டை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. இது விளையாண்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊரே டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டிவியில் பார்க்கும்போது எப்படி இருந்தது அவரோட பவுலிங்கை? டிவியில் பார்க்கும்போது அன்றைக்கி தான் கிரிக்கெட்டே பார்த்தோம். எங்கள் ஊர் கிரிக்கெட்டே பார்த்தீங்களா? ஆமாம், அது வரைக்கும் போனதே கிடையாது. நாங்கள் அதனால பார்த்தோம். எங்கள் ஊர் பசங்க, பக்கத்து ஊர் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா சந்தோஷப்பட்டாங்க, இப்படி ஒரு பையன் கிராமத்துலேருந்து போயிருக்கானே அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி, நீங்க இங்க வந்து அவரை ஹானர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. அடுத்த விருதாளர் யார் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியின் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி எம்பியும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திருமிகு ஆர் சுதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அவரோடு இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக மிஸ்டர் ஜாக்சன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். கல்வராயன் மலையின் ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்து ஐஐடி மெட்ராஸ் என்ற பெரும் கதவை திறந்து உள்ளே நுழைந்திருக்கிறார் இந்த ஆதி நிலப்பெண்.
கருமந்துறை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் படித்தவரிடம் IIT தேர்வு பற்றி ஆசிரியர்கள் சொல்ல அயராமல் அதற்கு தயாரானார். தமிழக அரசு நடத்திய பயிற்சியில் பங்கேற்று அவர் போட்ட உழைப்புக்கும் தொலைத்த உறக்கத்துக்கும் கிடைத்த பரிசு IIT மெட்ராஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிப்பு. ஒரு பழங்குடி சமூகத்திலிருந்து இந்த உயரத்தை எட்டி பிடித்ததற்காகவே நம்பிக்கை விருதளித்து பெருமிதப்படுகிறது ஆனந்த விகடன். தலைவர் ராகுல் காந்தி எப்பொழுதும் சொல்லுவார், பழங்குடியின மக்கள்தான் இந்த தேசத்தின் முதல் குடிமகன் என்று. அதை நான் ஆழமாக நம்புகின்றேன். உங்கள் வெற்றி மேலும் மேலும் தொடர வேண்டும். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக இந்த உலகத்துக்கு திகழ வேண்டும் என்று நான் எல்லோரும் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி மேம். அண்ட் இந்த நேரத்தில் ராஜேஸ்வரிக்கு உறுதுணையா இருந்த சில உள்ளங்களை இங்க கூப்பிட போறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் திருமிகு லட்சுமி பிரியா IAS அவர்களையும், தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் S அண்ணாதுரை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுடன் இணைந்து ராஜேஸ்வரி அவர்கள் படித்த சேலம் மாவட்டம் கருமந்துறை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு D விஜயன் அவர்களையும் மற்றும் ஆசிரியர்கள் திருமிகு B தமிழ்ச்செல்வி அவர்கள், திருமிகு R பெரியசாமி அவர்கள், திருமிகு G சந்திரா அவர்கள், திருமிகு M வெற்றிவேல் அவர்கள், திருமிகு R சண்முகமூர்த்தி அவர்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தருணத்துல ஒரு முக்கியமான புகைப்படத்தை நாங்க இங்க போட போறோம். அதை பார்த்தாலே ராஜேஸ்வரி அவங்க பண்ணிருக்க சாதனை எவ்வளவு பெருசு அப்படிங்கறது எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். LED ப்ளீஸ். ராஜேஸ்வரி படிச்ச கருமந்துறை அரசு பழங்குடியினர் பள்ளியில ஒரு வளாகத்துக்கு ராஜேஸ்வரியோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சத்யா வழங்கும் ஒரு LED டிவி அந்த பள்ளிக்காக வழங்கப்படுகிறது. இந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டுக்கிறோம். நமக்கு எல்லாமே தெரியும், IITனா பொதுவாக பெரிய பெரிய பயிற்சி மையங்கள் அதிகமான செலவாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ராஜேஸ்வரி அரசு மற்றும் துறை சார்ந்த பயிற்சிகள் மட்டுமே, குறிப்பாக ஆன்லைன் பயிற்சிகள் மட்டுமே எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் துறை இயக்குனருடைய மோட்டிவேஷனாலையும் அவருடைய கடின உழைப்பினாலும் மட்டும்தான் இந்த வெற்றி அவளுக்கு மிக எளிதாக கிடைத்திருக்கின்றது. ஸோ ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய டீச்சர்ஸ்க்கும் இந்த துறை இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஒரே அட்டம்ப்டில் ஆன்லைனில் கொடுத்த கோச்சிங் ப்ளஸ் ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பால் கொடுத்த இந்த ஒரு பங்களிப்புனால இவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மட்டும் நம்பிக்கை கொடுக்கல, ஒட்டுமொத்த துறை நடத்தக்கூடிய பல மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி இருக்காங்க. எங்கள் ஆசிரியர்கள் அவ்வளோ உத்வேகத்தோடு எங்கே போகிறாங்க, நம்ம எதையாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அந்த ஆசிரியர்கள் கிட்ட தான் அடுத்ததாக பேசணும்னு ஆசைப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வரலாற்றிலே முறையாக பழங்குடியினர்னால மேல்நிலையில் படித்து மிகப்பெரிய சாதனையை எங்கள் பள்ளி மாணவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீச்சர்ஸ்லாம் மேடைக்கு வந்தது. அதே மாதிரி என் பேரண்ட்டும் மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தனியாலாம் நின்று எங்கள் அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால அவங்களும் மேடைக்கு இருக்கணும்னு. கண்டிப்பாக அம்மா எங்கே இருந்தாலும் வருக. என்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் என்னோட அம்மா கொடுத்த அந்த அரவணைப்பு எனக்கு தன்னம்பிக்கையை வழங்குச்சு. ஸோ இந்த விருது வாங்குறதுக்கு என்னோட சாதனை மட்டுமல்ல, என்னோட குடும்பம் மற்றும் ஆசிரியர்களோட சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரும் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவருமான திருமிகு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை தாரோட சேர்ந்து வழங்குவதற்காக சௌபாகியவின் சார்பாக மிஸ்டர் வரதராஜன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சௌபாகியா என்டர்பிரைசஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சாஃப்ட்வேர் நிறுவனம் தொடங்க சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு போன்ற பெருநகரங்கள்தான் பொருத்தம் என நினைப்பவர்களுக்கு அருண் சொல்லும் செய்தி முக்கியமானது. சொந்த ஊரான நாகர்கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு 1 லட்சம் ரூபாய் முதலீட்டில் அருண் தொடங்கிய ஃபினோஸ் டெக்னாலஜி நிறுவனத்தின் இன்றைய மதிப்பு 100 கோடி ரூபாய் என்பது ஆச்சரியம். இவர்களின் சாஃப்ட்வேர் நிறுவனம் ஜப்பான், நெதர்லாந்து, கென்யா தொடங்கி 15 நாடுகளில்
75க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு சேவை செய்கிறது. $1 பில்லியன் கம்பெனி கனவோடு வெற்றி நடைபோடும் இந்த தொழில்நுட்பனுக்கு நம்பிக்கை விருதளித்து கரம் குலுக்குகிறது ஆனந்த விகடன். இந்த நேரத்தில் சௌபாகியா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு. ஒரு இளைஞர், அதுவும் ஒரு டீப் சவுத்திலிருந்து வந்து தன்னுடைய கனவுகளை வந்து இன்றைக்கி வந்து ஐடி துறையில் பல்வேறு போட்டிகள் இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுவதும் ஹையஸ்ட் காம்படிஷன் பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி. அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தமிழராக இன்றைக்கி உலகம் முழுவதும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர், என்னுடைய தோழர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி ஒரு சிலிக்கான் வேலி அமெரிக்காவில் உருவாக்கியிருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு சிலிக்கான் வேலியை உருவாக்குங்க. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வேலை செல்கிறதோட இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை உங்கள் மூலிமா உருவாக்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஸ்னஸ் ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே ஒரு கெனடியன் கம்பெனி எங்களை வந்து 25 crores அக்வயர் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. நான் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் வேண்டான்னு ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணுறேன். ரிஜெக்ட் பண்ணி கரெக்டாக 1 மாதத்தில் பேண்டமிக் வந்துருச்சு. அடுத்த 6 மாதத்தில் 25 கோடி ரூபா வேல்யூ இருந்த கம்பெனி மறுபடியும் 0 ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டைமில் ஆனந்த விகடன் அவார்ட்ஸ் வந்து அந்த டைம்லேயும் அனிதா சம்பத் தான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் ஒரு நாள் அந்த அவார்ட் வாங்குவேன்னு நம்பினேன். மனசு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 2025 நான் இப்போ 100 crore வேல்யூவேஷன் வந்திருக்கோம். 5 years it took and it's the golden statue is in my hand. நம்புங்க, நடக்கும். வந்து 3 அவார்ட் பார்த்தேன் நான். அதில் முக்கியமாக வந்து ஜக்பர் அலி இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கணுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆனேன். அதில் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தார். அந்த மாதிரி நான் 5 வயசில் என்னுடைய அம்மாவை இழந்து நான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ இங்கேருந்து என்னால் முடிந்த ஒரு உதவின்னு சொல்கிற அந்த குடும்பத்தில் ஒரு பங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 15 லட்ச ரூபா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது மூலயமா அங்கே இருக்கக்கூடிய 2 பெண் குழந்தைகளும் அந்த பையனும் படிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். இவருக்கும் ரொம்ப நன்றி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சீமான் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தருணத்தில் இந்த விருதை அண்ணனோடு சேர்ந்து வழங்குவதற்காக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெடின் மிஸ்டர் உமாபதி, டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ விசாலம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தோட்ட தொழிலாளியாக கேரளாவுக்கு சென்ற தமிழர்களின் வாழ்க்கை இன்னும் கூட விடியவில்லை. அவர்களுக்கு ஒரு ராஜபாதையை போட்டு தந்திருக்கிறார் வண்டிப்பெரியாறு கணேசன். தன்னைப் போலவே ஆர்வம் கொண்ட 10 பேரிடம் பணம் வாங்கி பயிற்சிக்கு சென்ற கணேசன் தான் கற்றதை அவர்களுக்கும் சொல்லித் தந்தார். தோட்டம் தோட்டமாக சென்று தமிழ் இளைஞர்களை திரட்டி கேரள அரசு ஊழியர்களாக தயார் செய்தார். பலருக்கும் நிறைவாழ்வு பெற்று தந்த இந்த மீட்பனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான நம்பிக்கை மனிதர் விருதளித்து பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். இந்த விருதோடு இணைந்து ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெடின் ஒரு அன்பு பரிசும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் மலையாளமும் தமிழும் சேர்ந்து வரும். தமிழ்நாட்டில் இருந்து 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தைலத் தோட்டத்துக்கு போய் நாங்கள் 3ஆம் ஜெனரேஷன். நிறைய பேர் அங்கே தோட்டம் தொழிலாளிக்குள்ள மக்கள் எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் ஆயிருக்காங்க. கண்டிப்பா அதுல சிலரை இப்போ மேடைக்கு அழைக்க வேண்டிய ஒரு நேரமும் வந்தாச்சு. அம்மா மனைவி என்ன வந்திருக்காங்க. தனக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்குமான வழியும் காட்டி ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய கணேசன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
அங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கணேசன் சார், அந்த சர்ப்ரைஸை கொண்டு வாங்க. அதிகாரத்துக்கு கீழே அடிமையா வாழ்ந்துட்டு இருந்தவங்கள இன்னைக்கு கையிலேயே அதிகாரத்தை கொடுத்து மகன் வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. அவ்வளோ பெரிய பொறுப்பை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த கோட்டை நீங்க இப்ப போட்டு விட போறீங்க. கோட்டுங்கிறது எப்பயுமே அதிகாரத்தின் ஒரு குறியீடு தான். தேயிலை தோட்டம் நம்ம மக்களுடைய தேயிலை தேநீர் குடிக்கும்போது அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இங்கே கேரள எல்லையிலே மட்டும் இல்லை, இலங்கையில் மலையகத்திலே நம்ம மக்கள் அந்த தேயிலை அந்த தேநீர் சிவப்பாக இருக்கிறது காரணம் தேயிலை நீர் என் மக்கள் சிந்தின ரத்தத்தில் விளைஞ்சதுனால தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த அட்டைக்கடிக்குள்ளே அந்த பாம்புக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வர்றோன்ட்டு. அவர் தம்பி சொன்னார், மலையாளம் தெரியாதனால அங்கே அரசு வேலை கிடைக்கலன்னு. ஆனால் இங்கே தமிழ் தெரியலைனாலும் அரசு வேலை கிடைக்குது. புரியுதா? ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் புரியுதா? அப்போ உங்களுக்கு நமக்கு கற்பிக்கப்பட்டது எழுத்தறிவித்தவன் இறைவன். அப்படி தான் நம்ம பெருந்தலைவர் தாத்தா காமராஜை பார்க்குறோம். அப்படி பார்த்தாலும் என் தம்பி கணேசனும் ஒரு இறைவன் தான் நமக்கு. அம்மா வந்து எனக்கு போராளி, எங்களை மனைவி வந்து எனக்கு பாதுகாவலர். கண்டிப்பாக 6 நாளும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த நாள் கூட நான் வீட்டில் இருக்காம தான் படிக்க போவேன். அதுக்கு எனக்கு மொத்தத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனைவி தான். தேங்க்யூ ஸோ மச். சுதர்ஷன், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஹாலில் இவ்வளோ ஏசி போட்டிருக்காங்க, ஏதோ வெயிலில் நிற்கிற மாதிரி விசிறிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்? இங்கே ஓடுற ஏசி எனக்கு பத்தவே மாட்டேங்குது. வீட்டுக்கு போனாலும் அதே பிரச்சனை தான். ஏன்னா ரூமுக்குள்ளே ஏசியை போட்டு அது கூலிங் ஆகிறதுக்குள்ளே அது இருக்க கண்டிஷனுக்கு விடிஞ்சே போயிடுது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கரண்ட் பில்லாம் வரதை பார்த்தா எங்கேயோ போயிடுது. இது மாதிரி பார்க்க ஜுரமே வந்துடும் போல, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஓஹோ, அப்போ உன் பிரச்சனை ஏசி இல்லை, பில்லு தான். கரெக்டா? ஆமாம், பில்லு தான். அதுவும் இப்போ வெயில் வேற தாறுமாறாக இருக்குது. நல்ல சில்லுன்னு இருக்கணும், அதே சமயத்தில் கரண்ட் பில்லு கம்மியாக வரணும். இந்த மாதிரி ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஏதாவது ஏசி இருக்கா? தம்பி, இதுக்கு எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க? அதான் நம்ம சத்யா ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல. நிறைய விளம்பரங்கள்லாம் பார்க்குறேன், நிறைய இடங்கள்ல சத்யாவோட ஆஃபர்ஸ் எல்லாம் வருது, ஏசிலாம் இருக்குது. ஸோ அதில் என்ன வாங்குறது, என்ன ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் தெரியலையே. அட, இப்போ அவங்க கிட்ட 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய இன்வெர்டர் ஏசி இருக்கு. கடலோர மாவட்டங்களை மட்டும் ஸ்பெஷலா போடுற மாதிரி நான் கரோசிவ் காயில் இருக்கிற மாதிரி ஏசி இருக்கு. இவ்வளோ ஆப்ஷன் வந்துருச்சு. அப்படியா? அப்ப இந்த பில்லு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா லேட்டஸ்ட் கன்வெர்ட்டபிள் ஏசி மாடல்ல எல்லாமே இருக்கு. நாமளே கூலிங் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம்னா பாத்துக்கோயேன். முக்கியமா சத்யாவில் இப்போ அதிரடியான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. உன்னோட பழைய ஏசியை கொண்டு போய் கொடுத்துட்டு புது ஏசியை மாத்திக்கோ. ஆஹா, ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நாளைக்கே போய் ஒரு சில்லுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டுமா? சரி, நீ ஓவரா சில் பண்ணது போதும், வா ஃபங்க்ஷனை கண்டினியூ பண்ணுவோம்.